ஓ மை காட்! கம்ருதீனுக்கு ரெட் கார்டு குடுத்துருக்காங்களா? ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா? இல்ல ஒரு பக்கம் வருத்தப்படுறதா? அப்படிங்கிறதே தெரியல. மனுஷன் இப்பதான் கொஞ்சமாவது திருந்து, கொஞ்சமா வருந்தி, ஓகே நம்ம தப்பு பண்றோம். இதுக்கப்புறம் நம்ம சண்டை போடக்கூடாது. வார்த்தைகள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாப்புல, மனுஷனுக்கு இப்ப என்னடா ரெட் கார்டு குடுத்துருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனை பண்ணியிருக்காரு. கை கலப்புலலாம் ஈடுபட்டிருக்காரு. அப்படின்னு யோசிச்சா, அதில தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்ட வச்சிருக்காப்புல நம்ம விஜய் சேதுபதி. அது என்ன? அதுக்கப்புறம் சாண்ட்ராவுக்கு வேற குறும்படம் வேற போட்டிருக்காங்களாம்ப்பா. அப்பா தெரிய போகுது எபிசோடு அப்படின்ற லெவலுக்கு அப்டேட்டாக வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. சாண்ட்ராவுக்கு எதுக்கு குறும்படம் போட்டாங்க, கமருதீனுக்கு எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் ரெட் கார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஒரு ப்ராங்க் வந்து பண்ணியிருப்பாங்களே, கம்ருதீன், பிரவீன், அதுக்கப்புறம் பிரஜன், இவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ப்ராங்க் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை கரெக்டாகவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அது எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கம்ருதீன் போய் பயங்கரமாக அடிச்சிட்டாப்புல பிரவீனை. ஸோ பிரவீன் எல்லாம் கீழே விழுந்து ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க பாருங்கள், வெறித்தனமாக வந்துருந்தது. சரி அது வரைக்கும்னா ஓகே. அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூமுக்கு போகிறாங்க, உள்ளார போய் சிரிக்கிறாங்க, படபடப்பாக இருக்கிறாங்க. வெளியே வந்து அதே மாதிரி டோனில் வந்து பார்த்திங்கன்னா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்டு சண்டை தான் நடந்திருக்கு அப்படின்ற லெவலுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓ மை காட் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டு ஒரு மாதிரி வந்து ஆயிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து என்னடா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னடா அடிக்கிற லெவலுக்கு போயிட்டீங்க, அவ்வளோதான் ரெட் கார்டு. அமித்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சபரிநாதனும் அதை தான் சொல்கிறாங்க. கனியக்கா வேறு நேத்திக்கு சொல்லிட்டு இருக்காங்க, பாரேன் நம்ம எல்லாமே இந்த டாஸ்க்கை பற்றி மட்டும்தான் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். கடைசியாக வந்து இந்த 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 விஷயத்தையே நம்ம மறந்துட்டோமே, கமருதீனுக்கும் பிரவீனுக்கும் நடந்த விஷயங்களே மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, எல்லாரும் வந்து ரெட் கார்டு கொடுப்பாங்க, கமருதீன் வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. கண்டிப்பாக கமருதீனுக்கு இன்றைக்கி சாமாட்டி விழுது அப்படின்ற லெவலுக்கு தான் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டு, வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, ஆடியன்ஸ் எல்லாம் நினைக்க மாட்டாங்க, ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும் இது ப்ராங்க் அப்படின்னு சொல்லி. பட் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுகளுக்கு தெரியாது. ஸோ அந்த ப்ராங்காக டீல் பண்ணுறாப்புல விஜய் சேதுபதி. எப்படி டீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் ஒரு ஆள் மேலே நீங்கள் கை வைக்கலாமா கமருதீன், இந்த மாதிரி பண்ணலாமா கமருதீன், உங்களுக்கு அடிக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தது கமருதீன் அப்படின்னு சொல்லி ரெட் கார்டை எடுத்து நீட்டியிருக்காப்புல. மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டியிருக்காப்புல. ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுகளுக்கும் ஒரு சிலருக்கு வந்து செம்ம ஹாப்பி, ஒரு சிலருக்கெல்லாம் ஷாக்கு. பார்வதிக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியலையா, அப்படியே படப்படப்படப்படாக இருந்தாங்களாம். ஐயையோ என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ற மாதிரி மறந்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அடிச்சதுக்கெல்லாம் உடனே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி வச்சு செய்கிறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இதை ரிவீல் பண்ணியிருக்காங்க, இது ஒரு ப்ராங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ மை காட் குட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டு ஒரே புன்னகையில் கொஞ்சம் பேரும் படபடப்பில் கொஞ்சம் பேர் வந்து இருந்திருக்காங்க. குறிப்பாக வினோத்தெல்லாம் அந்த ப்ராங்க் அப்போ எப்படியெல்லாம் பேசினார் தெரியுமா மனுஷன். டே பிரவீனு வேணடா பிரவீனு, கன்ஃபெஷன் ரூம் போகாதடா, அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுடா, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுடா, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குதுடா, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குதுடா, நமக்காக நம்ம பண்ணிக்கிறது இல்லைடா, ஃப்ரெண்டுங்களுக்காக விட்டு கொடுக்கூடாதடா, அவன் அப்படி தான் உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லி போய் கெஞ்சிட்டெல்லாம் வந்துட்டு இருந்ததாப்புல வினோத்து. அவரோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். மனுஷன் வெக்ஸ் ஆகிட்டுக்கிறாப்புல. பார்வதி ஒரு பக்கம் ஐயோயோ கடவுளே அப்படின்னு சொல்லி கடைசியாக ரெட் கார்டெல்லாம் கொடுத்து அது ப்ராங்க்னு சொன்னோடனே ஒட்டு மொத்த பேருடைய முகத்துலேயும் பாதி புன்னகையும் பாதி வருத்தமும் பாதி ஏமாற்றத்துலையும் வந்துருந்துருக்காங்க. சரி இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சாண்ட்ராவுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு விட்ருக்காங்க. சாண்ட்ரா நீங்கள் தான் எல்லா தவறுக்கும் காரணம், மேனேஜர் போஸ்ட் மாறினதுக்கான காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி குறும்படம் போட்டிருக்காங்களாம். ஆனால் இது வந்து எபிசோடில் வருதான்னு தெரியல, பட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, ஃபன் பண்ணியிருக்காங்க. அந்த குறும்படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து பண்ணாங்களோ அதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. அந்த கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு, நீங்கள் இந்த 3 டாஸ்க்கை வந்து பண்ணி முடிக்கணும். இப்படி நீங்கள் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கும் உங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸை நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்களுக்கு பிக் பாஸ் சொல்லப்பட்டதை குறும்படத்தில் வந்து காட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்ததும் எல்லாருக்குமே ஷாக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா, திவ்யா வந்து சாண்ட்ராவை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கேன். ஏன்னா திவ்யா வந்து சாண்ட்ராவோடைய ஒரு கைக்குலுக்கி ஒரு ஆட்டத்தை வந்து ஆடிட்டுருக்காங்க. சாண்ட்ரா வந்து எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப்பில் அவங்களும் படி ஏறி மேலே போய் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அடித்து தும்சம் பண்ணி கடைசியாக மேனேஜரே மாறுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணாங்க திவ்யா. ஸோ அதுக்கு தான் போட்டு கிளின்னு நீங்கள் கிளிக் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கிடையில்
சாண்ட்ரா அவர்களும் பொய்யா நடிச்சிருக்காங்க நம்மக்கிட்ட. ஒரு பிராங்குக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இது தெரியாமல் நம்ம போய் இந்த பொண்ணுடைய வலையில் மாட்டி அவங்கள பழி வாங்கிறதுக்காக சில வேலைகளை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி திவ்யா யோசிப்பாங்களா? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படி யோசித்தா என்ன ஆகும்? சாண்ட்ராக்கா நல்லா பண்ணி விட்டுக்கா, நீ இருக்கிறன்ற தைரியத்தில் நான் என்னென்ன பண்ணேன், கடைசியாக நீ நல்லவளாயிட்ட, நான் கெட்டவன் ஆயிட்டேனேக்கா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அதை அவங்க யோசிப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லைப்பா, சாண்ட்ராவை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்கப்பா, 100% ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன எக்ஸ்ட்ரீம்னாலையும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் திவ்யாவை ஏற்றுக்கிறதுக்கு பாதி பேர் ஓகே சொல்கிறாங்க, பாதி பேர் இல்லை அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு, இப்படி கத்திருக்கக்கூடாது, இப்படி செஞ்சிருக்கக்கூடாதுன்னு விவாதம் பண்ணுறவங்களும் வந்திருக்காங்க. சில பேர் வந்து இல்லை அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், இவங்களுக்கெல்லாம் இப்படி இருந்தால் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யார்? சாண்ட்ராவுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸை கொடுத்து ஒரு குறும்படத்தை போட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அரங்கம் அதிர கைத்தட்டல்களை கொடுத்து கண்டஸ்டண்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு ஷாக்கு கொடுத்து ஒரு ஐப்பை கொடுத்து வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல விஜய் சேதுபதி. இப்போ திவ்யாவோட நிலைமை நினச்சாதான் ரொம்ப மோசமாக வந்து இருக்குது. அதுக்கு தான் காலும் தெரியாமல் வாலும் தெரியாமல் ஆட்டம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த விஷயமெல்லாம் ஒரு சிலர் வந்து இது பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க. சபரிநாதன்லாம் நேற்றுக்கு வந்து கிளியராக வந்து சொன்னார். இது என்னமோ இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டுங்க மட்டுமே ஏதோ ஒரு டாஸ்கில் இருக்கிற மாதிரி வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்களா ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறாங்க, அவங்களா ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க, அவங்களாவே ஒன்று பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்களே பண்ணிக்கிறதுனால அவங்களுக்குள்ளரையே ஒரு டாஸ்க் வந்து நடந்திருக்கு, அவங்க ஒரு டாஸ்க்குள்ளே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சபரி வந்து சொல்லியிருந்தாப்புல. அது கரெக்டாக கிரேட்டாக கண்டுபிடிச்சார். பட் அது சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்களா இல்லை வந்து திவ்யா இருக்காங்களா அப்படிங்கிறது தெரில. ஆனால் ஒட்டுமொத்தமாக சொன்னார். ஆனால் அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் டாஸ்கில் வந்து இருக்காங்க. சாரி, 2 பேர், பிரஜன் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் தான் வந்து இருந்தது. ஸோ அதை நல்லா வெல் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதனால் பெரிய பாராட்டுக்களும் வந்து விஜய் சேதுபதி வந்து தெரிவிச்சிருக்கார் சாண்ட்ரா அவர்களுக்கு. அண்ட் இந்த பக்கம் கமருதீன் அவர்களுக்கு வேறு அவர் ரெட் கார்டு கொடுக்குற அப்படின்ற மாதிரிலாம் செமையாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்படி பண்ணி எப்படி இருந்திருக்கும்? செம கலகலப்பாக இருந்திருக்கு, வெறித்தனமாக வந்துருந்துருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக இருந்தாக்கா ஒன்றுமே இல்லை, கண்டென்ட் கூட ஒழுங்காக வர்றதில்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. பொய்யா ஏதாவது பண்ணும்போது இப்போ ப்ராங்க் அப்படின்றதுனால தான் கமருதீனுடைய பிரச்சனையை வந்து பேச பொருளாக ஆயிருக்கு. அதே போல் சாண்ட்ரா அவர்கள் வந்து பயங்கரமாக ஜொலிக்கிறாங்க. அதே போல் அது மூலிமா நிறைய பேர் வந்து அவங்களுடைய முகம் வந்து கிழிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விதத்தில் உண்மையை வச்சுட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது, அதில் பொய்யை கொஞ்சம் புகுத்தணும் அப்படின்னு சொல்லி புகுத்தினா மட்டும்தான் ஆட்டமே சுவாரஸ்யமாக வந்து இருக்குது. அப்போது இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் வாழ்க்கையிலே கொஞ்சம் பொய்யை புகுத்துங்க அப்படின்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. பட் எனி ஹவ் எனக்கு அப்படி தான் புரியுது. ஓகே காய்ஸ், செம்ம எபிசோடாக இன்றைக்கி வந்து இருக்க போகுது அப்படின்றதுல மாற்று கருத்தில். ஆனால் நான் பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.